Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic மூன்றாம் வகுப்பு பருவம் 1 பாடம் 2 மாணவர்கள் நினைத்தால். இந்த பாடத்துடைய பயிற்சியை பார்க்க போறோம். இப்போ பயிற்சி பாருங்க. சரியான விடையை தெரிவு செய்வேன். முதலாவது பாருங்க, வகுப்பறை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எப்படி கிடைக்கும்? வகுப்பு கூட்டல் அறை, வகுப்பறை. வகுப்பு கூட்டல் அறை எழுதிக்கோங்க. உயரமான இச்சொல்லின் எதிர்ச்சொல் உயர்மான அப்படின்னா என்னது? உயரமானா தாழ்வான. மாணவர்கள் எதை கொண்டு பூக்கள் செய்தனர்? எதை வச்சு பூக்கள் செஞ்சாங்க? அவங்க தாள்கள். கீழ் உள்ளவற்றில் குழந்தைகள் செய்தது எது? என்ன செஞ்சாங்க? அவங்க தோரணம். படித்து பார்ப்போம். படிக்கலாமாங்க? பூக்கள் செய்தனர், படங்கள் வரைந்தனர், புத்தகங்களை அடுக்கினர், தோரணம் செய்தனர், வகுப்பறையை அழகுபடுத்தினர். நெக்ஸ்ட் பாருங்க, தொடர்களை படத்துடன் பொருந்துவேன். இங்க கொடுத்துருக்க தொடரை நம்ம இந்த பிக்சர்ஸோட படத்தோட இணைய போறோம். பறிக்க வேண்டாம், பார்த்து மகிழ்வோம். இப்போ பார்க்கெல்லாம் போறோம் இல்லையா, அங்க என்ன எழுதியிருக்கோம்? இந்த மாதிரி எழுதியிருக்கோம் ஸ்லோகன். பறிக்க வேண்டாம், பார்த்து மகிழ்வோம் அப்படின்னு. இங்க என்ன பண்ணக்கூடாது? இந்த ஃப்ளவர்ஸ், இந்த பூக்களை நம்ம பறிக்க கூடாது, அப்படியே பார்க்கணும். அப்பதானே அழகா இருக்கும். நெக்ஸ்ட், அமைதி காப்போம், அறிவை வளர்ப்போம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு இந்த படத்துல லைப்ரரி, நூலகம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுல என்ன எழுதியிருக்கு? அமைதி காப்போம், அறிவை வளர்ப்போம். நம்ம எப்படி இருக்கணும்? அங்க சைலண்டா இருக்கணும். சைலன்ஸ் ப்ளீஸ்னு இங்கிலீஷ்லயும் எழுதியிருக்கோம். இந்த மாதிரி அமைதியா இருக்கணும். தண்ணீர் நமது உயிர் நீர், வீணாக்காமல் சேமிப்போம். தண்ணீரை நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதிரி டேப்பை திறந்து விட்டுட்டு போகக்கூடாது. ஓப்பனில் இருந்தாலும் நாம் க்ளோஸ் பண்ணணும் பார்த்து கூட. ஓகேவா சில்ட்ரன்? இதை மேட்ச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், என்னை பற்றி எழுதுவேன். இப்போ உங்களை பற்றி நீங்கள் எழுத போகிறீங்க. பெயர், இங்கே என்ன எழுதணும்? உங்கள் பெயர் எழுதணும். வகுப்பு, உங்களுடைய தாயின் பெயர், தந்தையின் பெயர், பள்ளியின் பெயர், நண்பரின் பெயர், ஊரின் பெயர், மாவட்டத்தின் பெயர், மாநிலத்தின் பெயர், நாட்டின் பெயர், பெற்றோரின் அலைபேசி எண். இது எல்லாமே உங்களோடது. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு, பெற்றோர்கிட்ட கேட்டு நீங்கள் இதை ஃபில் பண்ணுங்கள்.